இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். இது அநேக தடவை நீங்கள் கேட்ட வசனம்தான். யூதாஸ் காரியத்துக்கும் அங்கே உள்ள பரிசேயர் சதுசேயர் இன்னும் சொல்ல போனால் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு உள்ள நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் அதில் போட்டிருக்கு. அவன் அவங்களுக்கு அடிமையாய் போன தருணம், அல்லாட்டா காசு வாங்குவதற்கு உடன்பாடான ஒரு தருணமாக இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் கரியத் என்பவன் அவரை பிரதான ஆசிரியர் காட்டி கொடுக்கும்படி அவரிடத்து போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்போ இதில் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை காட்டு கொடுக்கும்படியாக யூதாஸ் காரியத்துக்கு மனதில் ஏவப்பட்ட ஒரு சம்பவத்தை அதில் போட்டிருக்கு. அப்போ இதில் இந்த யூதாஸ் காரியத்துக்கு தேவன் இன்னொரு நாள் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன காட்டி கொடுக்குறவங்க இதில் நான் இருக்கிறான், அப்படி என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ. அப்போ தேவன் ஒரு காரியமும் ஒரு முன் கருதல் இல்லைன்னா முன்கூட்டியே தெரிவிக்காமல் செய்ய மாட்டார். இப்போ நான் ஒரு தப்பு பண்ண போகிறேன்னா அந்த தப்பை உணர்த்தும்படியாக எனக்கு முன்னாடி என்ன உணர்த்துவார். த்ரூ பைபிள் அல்லட்ட த்ரூ மெசேஞ்சர்ஸ் அல்லட்ட த்ரூ எனக்கு தெரிஞ்சவங்க எப்படியாவது உலக ரீதியாக ஒரு உணர்த்துதல் இருக்கும். இது யூதாஸுக்கு இருந்துச்சு. ஆனால் அவன் அதுலேருந்து மாறினதாக அதில் என்ன பண்ணிட்டு இல்லை, போட்டுட்டு இல்லை. அவன் நானும் தூங்கி மறித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு சைடில். இதில் நான் சொல்ல வருகிறது, நாம் யூதாஸாக இருக்கிறோமா இல்லையான்னு உள்ளது தான் கருத்து. நம்ம அநேக நாட்கள் சொல்கிறோம், நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதில்லை, அதனால் நான் யூதாஸுன்ற கேரக்டர் எனக்கு இல்லை. நம்மளும் யூதாஸை பற்றி அநேக நாட்கள் பேசியிருப்போம், அநேக வசனங்கள் கேட்டிருப்போம். அவன் தேவனை காட்டி கொடுத்தான், அந்த நாள் தூங்கி செத்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த நாட்களில் யூதாஸாக இருக்கிறோமா இல்லைன்னா தேவனுக்கு விருப்பமானவர்களாக இருக்கிறோமா? அதை குறித்து தான் நான் இன்றைக்கி பேசலான் இருக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, 12 ஒருவனாக யூதாஸ் காரியத் என்பவன். முதலாவது, யூதாஸ் யாராக இருந்தானா, இயேசு கிறிஸ்துவை நல்ல அறிந்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து அவரை சீஷனாக அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்தான். இன்னும் சொல்ல போனால் அந்த 11 சீஷர்கள் எப்படி இருந்தார்களோ அதுபோல யூதாஸும் ஒருவனாக இருந்தான். எல்லா கட்டளைகளின்படியும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நடக்கிறவனாகவும் திரிகிறவனாகவும் அவனுக்குள்ள பொறுப்பில் அவன் செய்து கொண்டிருந்தான். ஞானஸ்தானத்திலே இருக்கட்டும், அபிஷேகத்திலே இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஒரு முன்மாதிரியாக தான் அதில் இருந்தான். அப்போ பேதுரு எப்படி இருந்தானோ அதுபோல் யோவான் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் யூதாஸ் காரியத்தும் அதுபோல் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்கிறவன், நல்ல மெசேஜை கேட்குறவன், அந்த மெசேஜின் படியாக நடக்கிறவனாக இருக்கிறான். எல்லா விதத்திலும் சளைத்தவன் அல்ல. அப்போ இந்த நாட்களில் இந்த யூதாஸ் காரியம்னு சொல்கிறோம். நம்ம நாட்களில் இருக்கிறது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் வசிக்கிறான், சபைக்கு போகிறான், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவோட சில காரியங்களை சம்பாஷிக்கிறான், இயேசு கிறிஸ்துவ அவனும் பயங்கர தொடர்பில் இருக்கிறாங்க. சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து அவனை ஆற்றி தேற்றுகிறவராகவும் இருக்கிறாரு. எல்லா விஷயத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறவனாக தான் இந்த யூதாஸ் காரியத்தில் இருந்தான். நெக்ஸ்ட்டு, அவரை பிரதான ஆசிரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். இப்படி இருக்க யூதாஸ் காரியத்து ஆட்டோமேட்டிக்காக பிரதான ஆசிரியர்களுக்கு அவரை காட்டி கொடுக்கும்படியாக போனான். அப்போ அவரை காட்டி கொடுக்கும்படியாக போனான்னா, இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு, அது உலக ரீதியான உள்ள கோட்பாடில் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட கோட்பாடில் இருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டவர், பிதா என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக இருந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க செய்கிற காரியங்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இவங்களால் யூதர்களுக்கும் நமக்கெல்லாம் ரட்சிப்பு கொடுக்க முடியாது, இவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்க. ஏன்னா எருசலேம் ஆலயத்தை கள்ளர்கள் குகை ஆக்கினார்கள். கருத்து என்னன்னா, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்தையே கள்ளர்கள் குகை ஆக்குறாங்கன்னா ஜனங்கள் மனதில் எப்படி ஆக்கியிருப்பாங்க நம்ம யோசிக்கணும். முறைமைகளின்படி வாழ்கிற ஜனங்கள் தான் இவங்க. இந்த ஆசாரியர்கள் யார் காட்டி கொடுக்க போனால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து புறப்பட்டான். காட்டி கொடுக்க முடியாது அவர்களுக்கு போனான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரை இவருக்கு கூட யூதாஸ் காரியத்து கூட யார் இருக்கிறா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து தேவன் இயேசு கிறிஸ்து மெய்யாக தேவகுமாரன் இந்த பூமியில் மாம்சத்தின்படியாக வெளிப்பட்டவர்,
பிதா சித்தத்தின்படி செய்கிற ஒருவராக இருந்தார். அந்த ஒருவராக இருந்தவரை யாருக்கு முன்பாக காட்டி கொடுக்க போகிறாங்க? உலகத்துக்கு எதிராக இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் காட்டி கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலிருந்து விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். உலகத்துக்கு வேண்டி இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுறோம்? விட்டு கொடுக்குறோம். அவரை அவமானத்துக்கு நேராக விட்டு கொடுக்குறோம். இந்த உலகத்தில் வருகிற காரியங்களுக்காக விட்டு கொடுக்குறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலக ரீதியாக சில கோட்பாடுகளுக்கும் நமக்கு சாதகமாக இருக்கும்படியாக, இந்த உலகத்தில் உள்ளவங்க நமக்கு சாதகமாக இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்க துணிகிறோம். இப்போ யூதாஸ் காரியத் இதை தான் அங்கே செய்துட்டு இருந்தான். என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்துவை நேர யாருக்கு விட்டு கொடுக்க போகிறான்? பிரதான ஆசாரியர்களுக்கு விட்டு கொடுக்க போகிறான். உலகத்துக்கு ரீதியாக இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவனுக்கு முக்கியமாக போனது யார்? பிரதான ஆசாரியர்கள். அவங்களுக்கு பிரியப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்க போகிறான். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்குறனால அவர் மறுபடியும் எல்லா இடத்துலையும் இருந்து அவர்களை எல்லாம் ஜெயித்து வெளியே வருவார். ஏன்னா எல்லாம் அற்புதம் அடையாளங்கள் செய்திருக்கிறார்ல. அப்போ அங்கே போகிற நேரம் ஒருவேளை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணவோ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எதிராக பேசுவார். அந்த மாதிரி நினச்சவங்க கூட அவன் செய்திருக்கலாம். ஏதோ ஒன்று சிம்பிளாக சொல்ல போனால், அவன் யாருக்கு கூட உடன்படிக்கை வைத்திருந்தான்? பிரதான ஆசாரியர்கள் கூட உடன்படிக்கை வைத்திருந்தான். உலக ரீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனங்களுக்கு கரெக்டான மார்க்கத்தை சொல்லி கொடுக்காம, தேவனுடைய வசனங்களை போதிக்காமலும், தேவன் மனுஷன்கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்களோ இல்லை நித்தியத்துக்கு போகக்கூடிய வசனங்களை குறித்து அவங்க பேசாக, உலக ரீதியாக சம்பிரதாயம், சடங்காச்சாரம், அது சபை ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், அக்கிரமமாக செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக உடன்படுகிறவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் ஆசாரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட யாருக்கு டையப் வந்துச்சு? யூதாஸ் காரியத்துக்கு டையப் வருது. யூதாஸ் காரியத்து யாரை கூட இருக்கிறான்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற ஒரு சீஷனாக இருக்கிறான். இந்த சீஷன் தான் என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவர்களிடத்தில் போகிறான். அப்போ ஃபஸ்ட் திங், பரிசுத்த ஆவியானவன் இடைப்படுதல் கூட இருந்தவன், பரிசுத்த ஆவியானவர், வசனம், இயேசு கிறிஸ்து, இந்த 3 சர்க்கிளுக்குள்ளே இருந்த யூதாஸ் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அவன் நேர எங்கே போகிறான்? ஆட்டோமேட்டிக்காக இதை விட்டுட்டு நேர உலக ரீதியாக செய்யப்படுகிற சடங்குக்குள்ளாடி என்றாகிறான். சடங்குன்னு சொல்கிற நேரம் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாக அல்லது எதிராக நிற்கிற, அது வசனமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் நம்ம மாம்ச ரீதியாக உள்ள சம்பவமாக இருக்கட்டும், அடிக்ஷனாக இருக்கட்டும், என்னதோ ஒரு காரியத்துக்கு இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொன்னது போல், வெளிச்சத்தில் இருக்கிறன்னா இருட்டுக்கு நேராக செல்கிறோம். இதை யாரை விட்டுட்டு சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு செல்கிறவனாக அந்த யூதாஸ் காரியத்தை இருந்தான். இந்த விட்டுட்டு போகிறது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவை ஒப்பு அடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறத விட, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு முன்பாகவே இவன் என்ன பண்ணுறான்? அவங்க மத்தியில் போயிட்டான். ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அங்கே போயிட்டான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு காட்டி கொடுக்கறது ரெடியாகிடுச்சு. இயேசு கிறிஸ்து விட்டு கொடுப்பது தான் காட்டி கொடுப்பதற்கு அர்த்தம். இது யார் கையில் ஒன்று கொடுக்குறான்? உலகத்தின் கையில் ஒன்று கொடுக்குறான். நம்மளும் அநேக நாட்கள் இயேசு கிறிஸ்துவை இப்படி எல்லாம் அறிந்துட்டு உலக காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம நேர யார்கிட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு போடுகிறோம்? இந்த உலக ரீதியாக அவரை விட்டு போடுகிறோம். பிசாசின் கையில், பிசாசுக்கு அல்ல நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுறோன்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். நம்முடைய சரீரத்திலிருந்தும், நம்முடைய ஆத்மாவிலிருந்தும், நம்முடைய ஆவியில் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்து விட்டோம். இனி எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவரை கொலை செய்யும்படியாக நான் என்ன பண்ணுறேன்? உலகத்துக்கு ரீதியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் இந்த உலகத்தின் ரீதியாக நான் போகிறது ரெடி ஆகிட்டேன். அதனால் எனக்கும் உங்களுக்கும் சரியாகாது.
எனக்கு உலகத்தில் ரீதியாக போகிறனால எனக்கு பல ஆதாயங்கள் எனக்கு கிடைக்குது. உங்கள் கூட இருந்தால் எனக்கு சில காரியங்கள் உலக ரீதியான காரியங்கள் எனக்கு கிடைக்கிறது இல்லை. உங்கள் கூட இருந்தால் நித்தியத்துக்கு போகிற வழி மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த உலக ரீதியாக ஓடுகிற அநேக ஆசாபாசங்கள், இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்கள் இதெல்லாம் எனக்கு உள்ளாடி இருக்கும். இந்த ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி தான் என்ன பண்ணுறான் யூதாஸ். இவரை விட்டுட்டு நேரே எங்கே பண்ணுறான், பெந்தங்கள் எங்கே வைக்கிறான், அந்த ஆசாரியமார் கூட வைக்கிறான், உலக ரீதியாக வைக்கிறான். அப்போ நித்தியத்துக்கு உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கு ரீதியாக போகிறது தான் யூதாஸ் காரியத்துக்கு உள்ள ஒரு கேரக்டர். இப்போ நான் சொல்ல முடியும், நாம் எந்த கேரக்டருக்குள்ளாடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவங்களுக்கு நித்தியத்துக்கு போகிறதா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. இந்த உலகத்தில் உள்ள நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சீசர்கள் யாரும் பட்டினி இருக்குல்ல, சீசர்களுக்கு துணி இல்லாமல் இல்லை, சீசர்கள் தங்கும் இடாமல் இல்லாமல் இல்லை, சீசர்களை 4 பேர் மறிச்சாங்க, சீசர்கள் அநேக பேருக்கு அப்பத்தை கொடுத்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தது, எல்லாமே கொடுத்தார். ஆனால் இவ்வளோ செய்த பிறகும் சீசனில் யூதாஸ் என்ன பண்ணுறான், உலக ரீதியாக போகிறதான். இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு உலக ரீதியாக போகிறதா இருந்தால் அது நம்முடைய சுபாவத்திலும் யூதாஸின் சுபாவம் நமக்கு உள்ளாடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். இதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். ரெண்டாவது, முதல்ல என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஆசாரியனுக்கு நேராக போகிறான். ஃபஸ்ட்டு பரிசுத்தாவியை விட்டுட்டு அவன் உலக ரீதியாக போனதே தப்பு. பரிசுத்தாவியானவரை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், உலக ரீதியாக போனான். அப்படி போன உடனே அவர்கள் அதை கேட்டு, யார் இருந்தால் அந்த உலகத்தில் ரீதியாக இந்த உலகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் பிசாசு இருக்கிறான் இல்லை, இப்படி பரிசுத்தாவை விட்டுட்டு ஒருத்தன் வர நேரம் அந்த ஆசாரியமார் என்ன சொல்கிறாங்க, ஐயோ பிரதான ஆசாரி அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவரை அவமானப்படுத்தும்படியாக, அவரை சிலுவையில் அறைய கொடுக்கும்படியாக, இல்லைன்னா உலகத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்க அளவில் ஒரு பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவ அறிந்தவன், பரிசுத்தாவியானவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ அறிந்தவன் எப்படி போகிறான், காட்டி கொடுக்கும்படியாக உலகத்துக்கு நேராக போகிறான். நம்ம காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து நம்ம இயேசு கிறிஸ்துவோடு வாசனம் செய்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், வசனத்தோடு இருக்கிறோம், தேவன் எடுத்து நன்மை பெற்றிருக்கிறோம். எல்லா காரியம் இயேசு கிறிஸ்துவ முழுமையாக நம்ம அறிந்தவர்கள் இங்கே இருந்து நேரே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து பிடிக்காத ஒரு பந்தத்தில் உள்ளாடி என்றாகிறோன்னா, அது என்ன பந்தமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பந்தமாக இருக்கட்டும், சரீர பந்தமாக இருக்கட்டும், மாம்சத்தின் பந்தமாக இருக்கட்டும், உலகத்தின் பந்தமாக இருக்கட்டும், வார்த்தையின் பந்தமாக இருக்கட்டும், கேள்வியின் பந்தமாக இருக்கட்டும், பழக்கத்தின் பந்தமாக இருக்கட்டும், சொந்தத்தின் பந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிற்கிற ஒரு பந்தத்தில் போகிற நேரம் யார் சந்தோஷப்படுவா, பிசாசானவன் என்ன பண்ணுறான், சந்தோஷப்படுறான். அப்போ இயேசு கிறிஸ்துவ துக்கப்படுத்திக்கிட்டு நம்ம வெளியே போகிறோன்னா இன்னொருத்தனுக்கு சந்தோஷம், யாருக்கு, பிசாசானவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்துக்கு உள்ளாடி என்றாகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக உடனே என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்பட்டு அதை கேட்டு முதல்ல கேள்விப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த உலகமானது சந்தோஷப்படும். நீங்கள் எப்போ ஒரு ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியில் இருக்கிறவங்க உலக நேராக போகிறோமோ, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்தும்படியாகவும் வரும். இன்னும் மேஜராக என்ன சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து துக்கப்படுவார், பரிசுத்த ஆவியில் துக்கப்படுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து விட்டு கொண்டு செல்கிறான் யூதாஸ். இது பிசாசுக்கு பயங்கர கொண்டாட்டம். என்ன பண்ணுறான், அவன் சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு பயங்கர சந்தோஷமா அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். ரெண்டாவது, ஒரு ட்ரீட்டி அங்கே ஃபார்ம் ஆகுது. ஒரு வாக்குத்தத்தம் பிசாசுக்கும் அவனுக்கும் இடையில நடக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் எப்படி பண்ணார், ஆபிரகாம்கிட்ட ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாங்கன்னா, நான் நித்தியத்தில் சேர்க்கிறதா நம்ம கொடுக்கவட்ட வாக்குத்தத்தம். விசுவாசத்தின் தாப்பனாக இருக்கிறவன் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், நீ அங்கே நீளூடி காலமாக நீயும் உன் சந்ததிகளெல்லாம் சந்தோஷமாக இருப்போம், புதிய ஏற்பாடு காலத்தில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நான் உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் தேவன் அழகாக சொல்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அறிந்தவன் தான் யூதாசு. இந்த ஒரு வாக்குத்தத்தின் பிரகாரம் நடக்கிறவன் தான் யூதாசு. எப்போ இதை விட்டுட்டு
நீ வெளியே வர்றியோ உனக்கு அடுத்தது ஒரு வாக்குத்தத்தம் வருது. என்ன ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா, அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணார்கள். இயேசு கிறிஸ்துவ நித்திய ஜீவனை விட்டுட்டு நீ ஆட்டோமேட்டிக்காக உலக ரீதியாக நம்ம போகிறோன்னா ஒரு வாக்குத்தத்தம் வருது. என்ன? பணம்னு சொல்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஜீவிக்கிறதுக்கு பணம் மட்டும் போதும். நான் ஓப்பனாக சொல்ல முடியும். நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் பைபிள் அங்கேயும் இங்கேயும் திருப்பி படிங்க. பணம் தான் எல்லாத்துக்கும் பாவத்துக்கும் வேறாக இருக்குன்னு ஒரு இடத்துல வருது. இந்த பணம் இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு சரீர பலவீனங்கள் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணத்தை கொடுத்தா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். எல்லாம் பணத்தினால வாங்க முடியும். இன்னும் சொல்லணும்னா, பணம் இருந்துன்னா சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க, பணம் இருந்துன்னா நண்பர்கள் கூட இருப்பாங்க, பணம் இருந்துன்னா நம்மளை எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைப்பாங்க, பணம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அந்தஸ்து வரும், பணம் இருந்துச்சுன்னா நம்ம பேச்சுக்கு விலை இருக்குது. இந்த பணத்தை வைத்து A to Z கரெக்டாக்கிடலாம். இப்படி வெளியே வர நேரம் இந்த உலகம், இந்த பிசாசு நம்மளை எப்படி உள்ள டேக் ஓவர் பண்ணுவான்னா, ஒரு ட்ரீட்டி வைப்பான், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பான். என்ன வாக்கு தத்தம்? ஏய், நீ இங்கே வந்துட்டியா, இனி உனக்குள்ளதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்வேன். அதுக்கப்புறம் நம்ம சிந்தனைகள் எப்படி போகும்? பணத்துக்கு மேலே போகும். நான் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஒரு சர்ச் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும், நம்ம ஒரு பாஸ்டராக இருந்தாலும், நம்ம ஒரு விசுவாசியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பணத்தை வைத்து நம்மளை அவன் என்ன பண்ணுறான்? ஆள் கொண்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சிந்திக்க நேரம் இருக்காது, நித்திய ஜீவனை குறித்து நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு டைமும் தேவனுக்கு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க போக மாட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு சிந்தனை எப்படி இருக்கணும்? எப்படி நான் இதில் இருந்து வெளியே வரலாம்? இயேசு கிறிஸ்துவிட்டேருந்து நான் எப்படி முழுமையாக நான் வெளியே வந்துடலாம்? அந்த பணத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ளலாம்? எப்படி இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழலாம்? அதுதான் மெயின் திங். நித்தியத்துவ இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்காது. ஒரு கால் வலது கையிலையும் ஒரு கால் வலது சைடும் ஒரு கால் இடது சைடும் வச்சு நான் நடந்துட்டு இருப்பான். யூதாஸை பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தம் பெற்ற பின்பு அவன் திருப்பி எங்கே போகிறான்? இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறான். அப்போ தான் வார்ன் பண்ணுறாரு, நீ வாக்குத்தத்தம் புதுசாக யாருக்கு கூட வச்சிருக்கிற, அது உனக்கு சரியாகாது, நீ என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோன்னு வேற சொல்கிறாரு. அப்போ என்னை விட்டு கொடுக்குறவனுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஐயோ, இப்படி தெளிவாக சொல்லி தான் என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிற்பாடும் பேசுகிறாரு. அவர் அன்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. இதை நான் எவ்வளோ சுருக்கி பேச முடியுமோ சுருக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி ஒரு வாக்கு தத்துவம் அவங்களுக்குள்ளாடி ஒரு இடைபடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வாக்கு தத்தம் தான் யூதாஸ் காரியத்தை பிடித்துட்டு என்ன பண்ணுறான்? ஆட்டோமேட்டிக்காக அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம்னா ஹி வெயிட்டட். இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே வாரதுக்கு கொஞ்சம் நேரங்கள் அவனுக்கு ஆக்கப்பட்டது. இந்த நாட்கள்லையும் நாம் என்ன பண்ணுறோன்னா, இயேசு கிறிஸ்துவோட முழுமையாக இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிற்பாடு நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம்? உலகத்தின் ரீதியை கூட நம்மளை பந்தம் வைக்கிறோம். உலக ரீதினா பிசாசு கூட ஒரு ட்ரீட்டி வைக்கிறோம். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்துக்கு கூட நமக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிற பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரீட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம யாருக்கு கூட பந்தம் வைக்கிறது தான் முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட பந்தம் வைத்து போய் கொண்டிருக்கிறவர்கள் உலக ரீதியாக நம்ம சாய தொடங்கினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நாம் அவங்களுக்கு வாக்கு தத்துவத்துக்கு உள்ளாடி விழுந்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு பிற்பாடு நமக்கு என்ன தோணும்னா, எப்போ நம்ம தேவனை விட்டு கொடுத்துட்டு இந்த உலகத்தில் ஃபுல்லாக சாயலாம், இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை நம்ம வாங்க தோணும். இப்போ வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு போகிற ஒரு அனுபவம் தான் இந்த யூதாசுக்க வாழ்க்கை. வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்கு எப்படி போனால், இப்போ இருட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிற ஒரு அனுபவம் தான் இருட்டுக்கு போகிற சூழ்நிலை. பிற்பாடு அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 30 வெள்ளி காசு வாங்கி அதுக்கு பிற்பாடு தான் அவனுக்கு புரிஞ்சது, இவ்வளோ ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருந்த என்னை நான் என்னையே கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு இல்லைன்னா அந்த ஒரு உணர்வு வந்தப்போ அவன் நாண தூங்கி மரித்தான். அவன் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பிசாசானவன் அவனை மரணத்துக்கு நேராக உண்டு போனான். ஆசீர்வாதம் கொடுத்து அவனை மரணத்துக்கு நேராக நடத்தினான். அதனால் இந்த நாட்களில் நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம். நாம் எப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, நம்ம இயேசு கிறிஸ்துவோட பழக்க வழக்கத்தில் இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கை நித்தியத்துக்கு நேராக ஓடும், இல்லைன்னா மரணத்துக்கு நேராக தான் போகும். பரலோகத்துக்கு எல்லாரும் போய் சேரும். நம்ம எந்த சபையில் இருக்கிறோமோ, எந்த டினாமினேஷன், அதெல்லாம் 2வது ஆப்ஷன். அங்கே போகிற நேரம் என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா
இல்லைன்னா அது கிறுக்கப்பட்டிருக்கிறதா, அதுதான் தேவன் பார்ப்பார். இதன் மூலம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.